ஹாய், குட் டே டு யூ. என் பேர் கேஷவ். நான் ஒரு வித்தியாசமான ட்ரெயினர். நீங்கள் என்ன தேடி பார்க்கலாம். கேசவன் லாங்குவேஜ் ட்ரெயினர் அப்படின்னு நீங்கள் கூகுளில் தேடி பார்த்தீங்கன்னா என் ப்ரொஃபைல்லாம் வெளில வரும். நான் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் ட்ரெயினர், லாங்குவேஜ் ட்ரெயினர், ஸ்போக்கன் லாங்குவேஜ் ட்ரெயினர், ஷைனஸ், ஃபியர்னஸ், டிப்ரெஷன், இதுக்கெல்லாம் ட்ரெயினருங்க. இன்டர்வியூ ட்ரெயினர். ஒருத்தங்க வந்து ஜாப் தேடுறாங்க, ஃப்ரெஷராக இருந்துட்டாங்க, ஜாப் தேடுறாங்க, இப்போ தான் படித்து முடிச்சிருக்காங்க அப்படின்னா கம்யூனிகேஷனில் அவ்வளோதான் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணிக்கவே மாட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அது ஒரு நிஷ் ஏரியான்னு சொல்லலாம். யாருமே வந்து அதை பற்றி யோசிக்கிறது இல்லை, யாரும் அதை பற்றி பேசுறது, டிஸ்கஸ் கூட பண்ணுறது கிடையாது. ஸோ டிஸ்கஸ் பண்ணாத ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த லெவலில் இருக்கோன்னு நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும். நீங்கள் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இன்டர்வியூ போய் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு நினச்சி போவாங்க. பயங்கரமாக அடி வாங்கிட்டு வருவாங்க. உள்ளே போனோடனே கை கால் உதறும், பேச முடியாது, வார்த்தை வராது, அவங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எந்த அளவுக்கு ஓப்பனாக பேசுவாங்களோ அந்த அளவுக்கு தன்னம்பிக்கை இருக்காது. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேச முடியாது, என்ன நினைக்கிறாங்களோ பேச முடியாது, கேள்விக்கு பதில் தெரியும் ஆனால் அதை பேச முடியாது. அதாவது நான் சொல்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் தான் நீங்கள் வந்து உணர்வீங்க. சர்ப்ரைசிங்லி நான் சொல்கிற டாபிக்கு ட்ரெயினர்ஸ் கிடையாதுங்க, மார்க்கெட்டில் கிடையாது. நீங்கள் எந்த ட்ரெயினரை வேணால் ஹையர் பண்ணுங்கள், யாரை வேணால் ஹையர் பண்ணுங்கள், அவங்க வந்து பிபிடியில் தான் நடத்துவாங்க. ப்ராக்டிக்கல் மோட்லலாம் வந்து ஒரு ட்ரெயினரே கிடையாதுன்னு நான் சொல்லிடுவேன் ஒரே வார்த்தை. எல்லாம் வந்து 10ஓட 11 அவங்களை உட்கார வைப்பாங்க, உட்கார வச்சு நடத்திக்கிட்டே இருப்பாங்க. டேஎன்னில் நம்ம கற்றுக்கிட்டோமா, நம்மளுக்கு தேவையானது கிடச்சிதா அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் உங்கள்கிட்ட கேட்டு பாருங்கள், ரிப்ளை கிடைக்காது. நான் வந்து ஒரு மாதிரி அஷ்யூர்டு ட்ரெயினர். நீங்கள் என்னை பற்றி தேடி பார்க்கலாம். கேசவன் லாங்குவேஜ் ட்ரெயினர்னு நீங்கள் கூகுளில் போடுங்க. கூகுளில் போட்டு போய் பாருங்கள். நான் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ரிசல்ட் ஓரியன்ட் ட்ரெயினர், அஷ்யூர்டு ட்ரெயினர். என்னோடய வேலையே பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் தாங்க. லாஸ்ட் 15 இயர்ஸாக நிறையா ட்ரைனிங் தான் நான் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அஃப்கோர்ஸ் என்னோடய ரிசர்ச்சில் வந்து நிறையா ஷிஃப்ட்லாம் இருந்திருக்கு. ஆனால் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ஓரியன்டாக தான் இருந்திருக்கு. நான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அஷ்யூர்டு ட்ரெயினர், ரேங்க் நம்பர் 1 ட்ரெயினர். நீங்கள் தேடி பார்க்கலாம். என்ன ஃபேஸ்புக்கில் தேடலாம், கூகுளில் தேடலாம். கேசவன் லாங்குவேஜ் ட்ரெயினர்னு நீங்கள் தேடினீங்கனாலே என்னை பற்றி தெரியும். நான் வந்து ஒருத்தவங்களோட வெக்கம், பயம், தயக்கத்தை நான் உடச்சிருவேன், தன்னம்பிக்கை கொடுப்பேன். உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வேணும் ஃபஸ்ட்டு. இப்போ ஒரு கார் வந்து நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் போகிறீங்கன்னா அந்த கார் வந்து நடுவில் நின்று போயிடும்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த கார் எடுப்பீங்களா? இல்லை, அஃப்கோர்ஸ் எடுக்க மாட்டோம். பெட்ரோல் இருக்காதுன்னு நினச்சிக்கிட்டு, பெட்ரோல் இருக்காதுன்னு தெரியும், அந்த வண்டியை எடுத்துகிட்டு வெளில போவீங்களா? கண்டிப்பாக மாட்டீங்க. அதே மாதிரி தான் தன்னம்பிக்கை இல்லைன்ற போது உங்களால் அந்த தைரியமாக நீங்கள் வெளில போக முடியாது. இன்டர்வியூ போனால் கூட அவுட்புட் வராதுன்ற ஒரு நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை உங்களுக்கு மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். அஃப்கோர்ஸ் அந்த நேரத்தில் உங்களால் ஸ்மார்ட்டாக, ரீடியண்ட்டாக உங்களால் வந்து இன்டர்வியூ பர்ஃபார்ம் பண்ணவே முடியாது. முதல்ல இதெல்லாம் உடச்சிடலாம். இதெல்லாம் தடைகள் தான், இதெல்லாம் தன்னம்பிக்கை சம்மந்தப்பட்ட தடைகள், இதெல்லாம் உடச்சிடலாம். நான் ஒரு இன்டர்வியூ ட்ரெயினர். நீங்கள் ஒரு வாட்டி என்கிட்ட பேசி பாருங்கள். என்னோடய நம்பர் வந்து 9952746605. நீங்கள் வந்து என்னோடய ஃபேஸ்புக்கில் நான் காண்டாக்ட் பண்ணலாம். நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். என்கிட்ட வந்து பெரிய பெரிய நடிகர்கள், டைரக்டர்ஸு, ஆக்டர்ஸு, மியூசிக் டைரக்டர்ஸு, அப்புறம் ப்ரொடியூசர்ஸ்லாம் படிப்பாங்க. நான் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ட்ரெயினருங்க. மார்க்கெட்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வெளில வந்துட்டுருக்கேன். எனக்கு கம்பேர் பண்ணக்கூடிய ட்ரெயினர்ஸ் உங்களுக்கு கிடைப்பாங்களா அப்படின்றது எனக்கு தெரியாது. நான் ஒரு மாதிரி அஷ்யூர்டு லிஸ்ட்டில் வந்துட்டுருக்கேன். அஷ்யூர்டு ட்ரெயினர் அப்படின்னு நீங்கள் வந்து உங்கள் ஸ்கூல் டேஸில், காலேஜ் டேஸில், இல்லாட்டி வந்து உங்களோட ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டில் நீங்கள் தேடினீங்க அப்படின்னா பார்க்க மாட்டீங்க. உங்கள் மேனேஜர்ஸே எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் உங்கள் மேனேஜர்ஸே மற்ற நேரம்லாம் உங்களுக்கு புரிகிற மாதிரியே பேசுவார். ஒரு மீட்டிங்னு வந்துட்டு, இல்லாட்டி ஒரு கண்டென்ட்டை டெலிவரின்னு வந்துட்டால் புரியாத மாதிரியே பேசுவாங்க. அஃப்கோர்ஸ் ஸ்கூல் டீச்சர்ஸும் அப்படி தான் இருக்காங்க, காலேஜ் டீச்சர்ஸும் அப்படி தான் இருக்காங்க. புரியாத மாதிரியே 40 பேருக்கு 50 பேருக்கு நடத்துவாங்க. மங்கு நடத்துவாங்க. 3/4 மணி நேரம் கத்தி பேசுவாங்க. டெய்லியில் என்னப்பா புரிஞ்சுது அப்படின்னு கேட்டால் யார்கிட்டேருந்து பதில் வராது. ஸ்கூலு காலேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓன் எஃபர்ட்டில் தாங்க பிள்ளைங்க படிக்கிறாங்க. சும்மா ஒரு வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம எல்லாம் போகிறோம். சரி, மற்றவங்க சமுதாயத்தில் நம்ம எப்படி பழகணும் அப்படின்றத தெரிஞ்சுக்க தான் நம்ம வந்து ஸ்கூல் என்விரான்மெண்ட்டில் போய் உட்காடுறோம். மற்றபடி படிப்பு ஒரு குழந்தை ஸ்கூல் டீச்சர் மட்டும் நடத்தி படித்து பாஸ் ஆகிடுச்சு அப்படின்ற லிஸ்ட்லாம் நீங்கள் எடுத்திங்கன்னா 1%, 2% கூட இருக்காது.
ஓன் இனிஷியேட்டிவ் தான். நீங்கள் டியூஷனுக்கு போயிருப்பீங்க, டியூஷனில் கூட ஒரு டீச்சர் வந்து புரிகிற மாதிரி பேச மாட்டாங்க. படிப்புன்னு வந்துட்டா மற்றதெல்லாம் கதையெல்லாம் அடிக்கிறதுலாம் கிளியராக புரியும், ஆனால் படிப்புன்னு வந்துட்டா புரியாது. ஸோ நான் ஒரு இன்டர்வியூ ட்ரெயினர். உங்கள் ஒருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா நான் 1-to-1 ட்ரெயினர். நான் ஒருத்தரோட இஷ்யூஸையும் தனித்தனியாக ஹேண்டில் பண்ணேன். அதாவது எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரி இருக்க போகிறதில்ல, எல்லா நபரும் ஒரே மாதிரி இருக்க போகிறதில்ல, உங்களோட இஷ்யூஸும் ஒரே மாதிரி இருக்க போகிறதில்ல. அப்படி இருக்கும்போது சொல்யூஷன் மட்டும் எப்படி ஒரே மாதிரி இருக்கும்? உங்களை கூப்பிட்டு 10 பேரில் ஒருத்தராக உட்கார வச்சு ஒரே சொல்யூஷன் எல்லாருக்கும் அப்ளை பண்ணால் எப்படி அப்ளை ஆகும்? நான் வந்து உங்களோட இஷ்யூஸை முதல்ல கண்டுபிடிப்பேன், உங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னு கண்டுபிடிப்பேன். டே எண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நான் ரொம்ப கண்டென்ட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கு, டெக்னிக்கலாக செம்ம ஸ்ட்ராங்கு, எனக்கு ஜாப் கிடைக்க மாட்டேங்குது. நீங்கள் சொல்கிறதுலேயே வந்து பதில் கிடைக்கிதுங்க. இப்போ வந்து ஒரு காரில் வந்து இன்ஜின் மட்டும் செம்மையாக ஒர்க் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் வீல் இல்லை, சீட் இல்லை, அப்புறம் ரூஃபெல்லாம் உடஞ்சி கிடக்கு, அந்த காரை யூஸ் பண்ண முடியுமா? அந்த மாதிரி தான் நீங்கள் கண்டென்ட்டில் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஓவராலாக அந்த கார் ஓடுற நிலைமைக்கு இருக்கா அப்படின்றது தான் கேள்வி. அதே மாதிரி தான் நீங்களும் ஓவராலாக நீங்கள் வந்து அந்த இன்டர்வியூ தட்டி தூக்குற நிலைமையில் இருக்கீங்களா? இதில் வந்து கம்யூனிகேஷன் இம்பார்ட்டன்ட், ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் இம்பார்ட்டன்ட், சாஃப்ட் ஸ்கில்ஸ் இம்பார்ட்டன்ட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கன்வின்சிங் கேப்பபிலிட்டி கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் ஏதோ ஒன்று இல்லைனாலும் தட்டிக்கிட்டே போகும். நீங்கள் இது வந்து உங்களோட கடமை. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணோட உங்களோட கடமை. நீங்கள் என்கிட்ட ஒரு வாட்டி பேசி பாருங்கள், நான் உங்களுக்கு கண்டுபிடிச்சி சொல்கிறேன். நீங்கள் எனக்கு ஃபேஸ்புக்கில் கான்டாக்ட் பண்ணலாம், இல்லாட்டி வந்து நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணலாம். நான் உங்களுக்கு என்னோடய நம்பர் ஏற்கனவே சொல்லிட்டேன், 9952746605. நீங்கள் என்கிட்ட பேசுங்க, ஒரு வாட்டி பேசுங்க. நான் உங்களோட இஷ்யூஸ் என்னன்றதை நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், நான் கண்டுபிடிக்கிறேங்க. நான் வந்து ஒரு சொல்யூஷன் ப்ரொவைடர். ஒரு டாக்டர்கிட்ட போனால் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்குமா கிடைக்காதா? ஒரு சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்கள் ஒரு பைக்கோ காரோ கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷன் கொடுப்பாங்களா மாட்டாங்களா? 100% அஷ்யூர்டு சொல்யூஷன் ஏரியாங்க அதெல்லாம். அஃப்கோர்ஸ் ரொம்ப சில பேருக்கு தான் வந்து சொல்யூஷன் கிடைக்காம கத்திட்டு போவாங்க. மற்றபடி 99% எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் கிடைச்சிடும். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு இஷ்யூ ஒரு உடம்பு சரியில்லைன்னு நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சொல்யூஷன் கொடுத்துருவாரு. அதே மாதிரி தான் நான் வந்து 100% அஷ்யூர்டு ட்ரெயினர். நான் ஒருத்தர் சரி பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன்னா அவங்களோட டிப்ரெஷன்லேருந்து என்னென்ன ஏரியாஸில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்கோ எல்லா இஷ்யூஸையும் நான் தேடி கண்டுபிடிச்சி கிளற ஆரம்பிச்சிடுவேன். உங்கள் இஷ்யூஸை வந்து 100% உங்களை ரெடி பண்ணி தான் அனுப்புவேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சரி, கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் 30 வருஷமாக ஒரு பர்டிகுலர் பேட்டர்னில் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, ஒரு இஷ்யூஸை நீங்கள் சேர்த்து வச்சுருக்கீங்கன்ற போது ஒரே நிமிஷத்தில் எனக்கு ஒரு இஷ்யூஸை சால்வ் பண்ணணும் அப்படின்னா நான் கடவுள் இல்லைங்க. உங்களோட மோட்டிவேஷன் ஃபேக்டரில் உங்களை மோட்டிவேட் பண்ணி வைக்கணும், உங்களோட தன்னம்பிக்கை சரி பண்ணணும், உங்களோட டிப்ரெஷன் சரி பண்ணணும், உங்களோட ஸ்போக்கன் எபிலிட்டியை சரி பண்ணணும், உங்களோட கம்யூனிகேஷன் ஃபேக்டர், உங்களோட தாட் ப்ராசஸ், என்ன டைமென்ஷனில் உங்கள்கிட்ட இஷ்யூஸ் இருக்கோ எல்லா இஷ்யூஸையும் நான் சரி பண்ணணும் அப்படின்னா எனக்கு டைம் தேவையா இல்லையா? அஃப்கோர்ஸ் உங்களுக்கு டைம் தேவைங்க. நான் சொல்யூஷன் வந்து ஒரு நிமிஷம் சொல்லிட்டு போயிடுவேன், அது உங்களுக்கு அப்சார்ப் ஆகணுமா இல்லையா? ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் தேவை. என்கிட்ட ஒரு வாட்டி நீங்கள் பேசி பாருங்கள். நான் வந்து ரிசல்ட் ஓரியன்ட். சென்னையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் K7 லாங்குவேஜ் ட்ரெயினர் நீங்கள் தேடினீங்க அப்படின்னா நீங்கள் அர்பன் ப்ரோவில் என்னோடய ப்ரொஃபைல் வெளில வரும், போய் பாருங்கள். அர்பன் ப்ரோவில் நான் ப்ரொவைட் பண்ணுற சர்வீசஸ்க்கு இல்லை பார்த்தீங்கன்னா எனக்கு காம்படிட்டர் கிடையாதுங்க. நான் ரேங்க் நம்பர் 1 ட்ரெயினர். அவுட் ஆஃப் 2000 ட்ரெயினர்ஸ் நான் தான் ரேங்க் நம்பர் 1. தட்டி தூக்கிடுவேன். உங்களுக்கு என்ன வேணுமோ ஸ்ட்ரைட்டாக கையில் கொடுப்பேன். ஸ்ட்ரைட்டாக அதை புரியாத மாதிரி நான் பேச மாட்டேன் எப்பயுமே. என்னால் முடியும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா 99.9% என்னோட எஃபர்ட்டை போட்டு உங்களை வந்து கண்டிப்பாக கொண்டு வந்துடுவோம் வெளியில். அஃப்கோர்ஸ் கொஞ்சம் ஒரு சில பேர் எப்படின்னா நெகட்டிவ் ஆட்டிடியூட் பீப்புளாக இருப்பாங்க. நம்ம முட்டாளன்னு ப்ரூவ் பண்ணுறதுலேயே அவங்களோட முக்கியமான குறியாக இருக்கும். அப்படி உள்ளவங்கள்ட்ட நான் வந்து அவ்வளோதான் வச்சுக்க மாட்டேன். நான் என்னோட டே எண்டில் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப பாசிட்டிவான பர்சன். நான் ஒருத்தருக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன ஒருத்தர் சீண்டி பார்க்குறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்தாங்கன்னா மேபி அவங்கள தான் நான் கழட்டி விட்டுருவேன். வேண்டாம், என்னால் முடியாது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ முடியாதுன்னு சொன்னது பார்த்தீங்கன்னா ஒரு 250 பேருக்கு நான் இது வரைக்கும் ஒரு 15 இயர்ஸாக ட்ரெயின் பண்ணியிருப்பேன் அப்படின்னா அதில் வந்து ஒரு 10-15 பேருக்கு நானே முடியாதுன்னு சொல்லிட்டேன். அவங்க ரொம்ப நெகட்டிவாக இருப்பாங்க. எதை தொட்டாலும் தப்பான கண்ணோட்டத்தை பார்ப்பாங்க, தப்பான கண்ணோட்டத்திலே நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க, நம்மள்கிட்ட பேசுகிறது எல்லாமே தப்பான கண்ணோட்டத்திலே பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு மட்டும் என்னால் சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ண முடியலை. நான் பாசிட்டிவாக பேசுவேன், அவங்க நெகட்டிவாக பேசுவாங்க. நான் எவ்வளவு தான் பாசிட்டிவ்னஸ் அவங்கள்ட்ட கொடுக்கணும்னு நினச்சாலும் அவங்க நெகட்டிவாக தான் வந்து ஜாஸ்தி எமிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி உள்ளவங்கள்ட்ட மட்டும் ஒதுங்கி போயிடுவாங்க. ஸோ மற்றபடி நீங்கள் வந்து ஜென்யூனாக வந்து உங்களோட கெரியரை ஷேப்பப் பண்ண விரும்புகிறீங்க, இல்லை உங்கள் கெரியரை ஃப்ரேம் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்.
நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.